Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம் குழந்தைகளுக்காக. ஸோ இதை எப்படி செய்யலாம் அண்ட் இதை எந்த வயசு குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நட்ஸ் பவுடர் வந்து செஞ்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு ஃபுல் சைஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக நீங்கள் பிரஸ்ட் மில்க்கோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கவுஸ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா நம்ம வந்து ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இது அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நல்லா ஃபைனாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் 11 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 10 மாதம் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்னா, இதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி, இல்லைன்னா ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் அதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஹீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சு குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா வாழைப்பழம் சில குழந்தைக்கு குளுமாகலாம், அதனால் அப்படியே கொடுக்க வேண்டாம். அண்ட் இதோடு நம்ம நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகாமல் போகலாம் 6-7 மாதம் குழந்தைங்களா. ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி கூழ் மாதிரி செஞ்சு ஒரு 6 to 10 மாதம் குழந்தைக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அப்புறம் என்னோடய குழந்தைக்கு நான் என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தேன். நீங்கள் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலில் என்னுடைய vlog அப்புறம் நிறைய என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.